கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை, மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், புதிதாக கட்சி தொடங்கிய நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வந்து பல்வேறு ஆஃபர்கள்லாம் வழங்கியிருக்காங்க. மிக முக்கியமா பார்த்தோம்னா, திருமணத்துக்கு தாலிக்கு தங்கம், குழந்தை பெற்றால் அதுக்கு மோதிரம், ரூ. 2500 மாசம் மகளிருக்கு, தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் இந்த மாதிரி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. வேலுநாச்சியார் படையை உருவாக்குவோம், அஞ்சலை அம்மாள் படையை உருவாக்குவோம், 1% அதாவது 0% தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களே நடக்கின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு அரசியல்ல யாரும் சொல்லாத பல்வேறு கருத்துக்களா இருக்கு. எப்படி எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, திரு விஜய் அவர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு சிறந்த தகப்பனா இருக்காரான்னு முதல் நிரூபிக்கணும். யாருனாக்க ஒரு தலைவன் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கை வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு. அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, தன் மனைவிக்கு சிறந்த கணவனாகவும், தன் குழந்தைகளுக்கு சிறந்த தகப்பனாக இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான் பிறரை மட்டும் யோசிக்க முடியும். இப்ப வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கூட்டத்துல தமிழ்நாடு தான், நான் தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடுன்னே ஒரு எழுதி கொடுத்த வசனத்தை தொடர்ந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்காருல்ல. அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன கோரிக்கை தான், அவரோட சொத்துக்கள்லாம் பொதுவாக்கிற வேண்டியதானே. அதானே சரியா இருக்கும். தமிழக மக்களுக்கு நான் தான் தமிழக மக்கள், நான் தான் தமிழ் இது அதாவதுங்க, ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இன்னதுக்கு, அதாவது நீ கொடுத்தாத்த நான் செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாவே அங்க ஊழல் தாங்க அது. புரியுதுங்களா? அது எதிர்பார்ப்போட தானே. உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, நான் தமிழகத்துக்காகத்தான் இருக்கேன்னு சொன்னாக்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள், சொத்துக்கள், அவருடைய எது பூராமே பொதுவாக்கிருங்க. அதாவது நான் சொல்ல வேண்டியது தமிழக மக்களுக்கு கூட வேணாம், அவங்க கட்சிக்காரங்களுக்கு கட்சிக்கு இப்போ பொதுவாக்குறேன்னு சொல்லி அவர் அறிவிக்க சொல்லுங்க. அது சரியா இருக்கும்ல. இதை விடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கனவோட, ஏதோ ஒரு லட்சியத்தோட இப்படி இந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னாக்க மடையர்களாக்கும் நோக்குல அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இளைஞர்களை யாராவது அவருடைய பேசுற அந்த இளைஞர் அந்த நிறைய காணொலி வருது, யாராவது நீங்க பாருங்களேன், அவங்க விவரம் இருந்தவரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? பூரா அப்பாவிகள் வந்து விவரம் அறியாதவங்களை பூரா கூட்டி வச்சுக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறதாகவும், இது வந்து நாங்க ஆளுங்கட்சியவே நாங்க அசைச்சு 10 ரூபா நாளைக்கு ஆளுங்கமாக இப்படிப்பட்ட நபர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தா இந்த நாடு என்ன நிலைக்கு ஆகுன்றத மக்கள் உணரணும். அதாவது மக்கள் உணர்றாங்க. அவர் நினைக்கிறாரு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு இந்த இவ்வளவு கூட்டம் கூடுது, நம்ம நாளைக்கு முதலமைச்சர் ஆயிரும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவரோட நிலையை வந்து பாத்தீங்கன்னா என்னன்றது அவரே உணர்வாரு. இல்ல, வாக்குறுதி நல்ல வாக்குறுதி தானே சார் குடுக்குறாங்க. அது அதாவதுங்க, இருக்கு. இப்ப வாக்குறுதின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க செயல்படுத்திட்டு அவர் செய்யலாங்க. அவர் தான் தமிழ்நாடுன்றாருல, அவர்கிட்ட பணமே இல்லையா? பணமே இல்லையா? பணம் பல ஆயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கதாக சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் செயல்படுத்தலாம், இப்பயே செயல்படுத்தலாம். நாங்க வந்து இப்ப இங்க வந்து சேவை செய்யறதுக்குலாம் இங்க எதுவும் சட்ட தடையே கிடையாது. ஒரு ட்ரஸ்ட்டை ஓபன் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இருக்க பணங்களையும் அவருடைய இதையும் பொதுவாக்கிட்டு இவர் வெறுமனே வந்து எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, நான் ஏற்கனவே இந்த விஷயங்களை செஞ்சுக்கிறேன், இதை நான் வந்து இன்னும் மேலும் செய்வேன்றது தானே சரியா இருக்கும். ஏற்கனவே அரசு ஒரு அறிவித்து 2 கட்சிகள் அறிவித்ததை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து ஒரு ஒளிவாங்கி மூலமாக பேசுறது வந்து பாத்தீங்கன்னாக்க அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஓகே சார். ஆனா இங்க ஊழல் படைந்த அரசுகளா தொடர்ந்து இருக்கிறது. தரக்கூடிய வகையில வந்து அண்ணாவோட ஆட்சி, எம்ஜிஆரோட ஆட்சி, காமராஜர் ஆட்சினா நான் வந்தா தரப்படும். இதுதாங்க மிகப்பெரிய நகைச்சுவை. இவரே ஒரு ஊழல்வாதி தானே. ஊழல்வாதியாக உறுதி செய்யப்பட்டவர் தானே நீதிமன்றத்தினால. 1,50 கோடி ரூபாய், அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ கோடி, சரியா எனக்கு சரியான தரவு இல்ல. புலி படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து வருமான வரியை வந்து மறைச்சதாக. அப்ப இவர் ஊழல்வாதி தானே. இவர் ஊழல் பத்தி பேசுறதுக்கு என்ன இவருக்கு தகுதி இருக்கு? நான் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னாக்க, யார் வேணாலும் வரலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு. அதாவது நான் இன்னது பண்ணியிருக்கேன், இன்னது செஞ்சிருக்கேன், இப்படி வர்றது சரியா இருக்குமா? நீ பணத்தை பூரா வந்து பாத்தீங்கன்னாக்க வாங்கி நீ பாதுகாத்துக்கிட்டு, நீ ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, நீ வெளி உலகத்துக்கு வர்றதே வந்து பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கரவுன்ல வேலை வந்துக்கிட்டு, தான் பிள்ளைகளை, தான் குழந்தை, அதாவது கட்டிய மனைவியை தவிக்க விட்டுட்டு நீ எப்படி பிறருக்கு நல்லது செய்ய முடியும்ன்ற ஒரு யதார்த்த கேள்வி கூட யாராவது உணர முடியாது. இது கேட்கறாங்களா? யாராவது கேட்கறாங்களா? அவங்க கட்டின மனைவிக்கு வீடு. அதான் சொல்றேன் நான். இப்ப எப்படி போய் அடுத்தவங்களுக்கு வீடு கொடுப்பாரு? முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க சுயநலம் கலவாத பொதுநலம் கிடையாதுங்க. யார் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க அனைவருமே குடும்பத்தோட இருக்காங்க. யாரும் தவறு செய்யாதவங்க இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மனிதாபிமானம் இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. அது அவங்க தனிப்பட்ட எத்தனை மனைவிகள் வேணாலும் கட்டலாம், உடனே வருவாங்க நான் அவன் அத்தனை. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அதை தாண்டி அது தனிப்பட்ட வாழ்க்கையா பொது வாழ்க்கையில கொண்டு வர மாட்டாங்க. அது தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கையில அவங்க வந்து சில விஷயங்களை சாதிச்சிருக்காங்க.
அப்ப நீங்க நன்மை செய்யும் போது தீமைகள்லாம் அழிஞ்சு போயிடும். நீ தீமையா செஞ்சுக்கிட்டு நீ பார்க்க போனே நீ பேசுறது கூட பொய்யா இருக்கு. எவனாவது ஒருத்தன் எழுதி கொடுக்குறேன், அவன் சுத்தி இருக்கிறவனுக்கு எவனுக்காவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவாளியா இருக்கானு பாத்தீங்களா? பூராமே கரப்டட் பர்சன். எவனுமே வந்து அதான் சொல்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சூழல்ல தான் வந்து இந்த கட்சியை தடை பண்ணணும்னு சொல்லி நான் வழக்கு போட்டேன் நான். ஓகே சார். ஏற்கனவே வந்து கரூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நடந்த படுகொலைக்கு இவர் மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா வழக்கு பதிவு செஞ்சு முதல் புகார் கொடுத்தவனே நான் தான். விஜய் மேல புகார் கொடுக்கணும்னு. அது சம்பந்தமா தான் நம்ம அந்த வழக்கு எல்லாம் போச்சு. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது முடிஞ்ச உடனே அது எவ்வளவு பெரிய துயர சம்பவம் பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இப்ப சமீபத்துல ஒரு 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 சின்ன பெண்ணு, அதாவது பெண்களை வந்து தரக்குறைவா நம்ம பேசவே கூடாது. அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த எப்படி பேசுனா பூசி வச்சுட்டு அது பார்க்கும்போது ஒரு நடுத்தர ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த பெண்ண மாதிரி தெரியுது. எனக்கு நடுத்தர எப்படி இருந்தாலும் ஒரு பிற்படுத்த பெண்களை வந்து தரக்குறை சொல்லக்கூடாது. அது சொன்னா சொல்லுது பாத்தீங்களா? குப்பை விறக்கிறவங்க கூட 5 கொண்டாடி வச்சுக்கிறான் போது அது எவ்வளவு பெரிய ஒரு வன்மையான சொல்லு. என்கிட்ட காசு இருக்கு போது அந்த பெண்ணோட அறிவை பாத்தீங்களா? அப்ப இப்படிப்பட்ட பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க பொது வாழ்க்கைக்கு வந்தா எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க சமூகத்துல ஒரு நல்ல நிலையை உருவாக்க முடியும். இவர் எப்படி வேலுநாச்சியார் படம் உருவாக்காரு. இவர் சொல்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க அதான் சொல்லல, யாரோ ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னாக்க வாசிச்சுட்டு போறாரு தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. அதாவது யாருமே அறிவிக்காத ஒரு புது திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க இவரா யோசிச்சு சிந்தையில உருவாக்கி அது அறிவிச்சாராங்க, வரவேற்கத்தக்கதுங்க. அதே குழந்தைகளுக்கு மோதிர திட்டம், தாலிக்கு தங்கம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்கல்ல. திராவிட கட்சிகள் எல்லாமே இன்னும் எழுதி கொடுக்காத வந்து வான்வெளியை மட்டும் எழுதி கொடுக்காத விஷயம். எல்லாமே இடம் வாய்க்க எல்லாமே எல்லா திட்டங்களும் நடைமுறையில இருக்கா? நடைமுறைப்படுத்த முடியுமா? இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் இவர் வந்து ஒரு இவர் என்ன நினைச்சாரு, இந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம வானத்திலிருந்து குதித்து வந்த இறைதூதர் நடிச்சிட்டாரு போல தெரியுது. இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காமெடியா தான் பாத்துக்கிட்டு தவிர அவரை வந்து பாத்தீங்கன்னா கட்சி தலைவராக கூட பார்க்கல. அவர் என்ன பேசுறாரு என்னன்றது. ஏன்னா பாருங்களேன், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு போகவே கூடாது. நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் வந்தவங்க. ஆனா அவர் முதல்ல வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கைக்கு வராம தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கு. அவர் அதே சொல்லல, முதல்ல வந்து தன் கட்டிய மனைவிக்கு நல்ல கணவனாகவும் கூடுமான முறைச்சத பிள்ளைகளுக்கு நல்ல சிறந்த தகப்பனாக இருந்தா மட்டும்தான் பிறரை மட்டும் யோசிக்க முடியும். இவர் அவங்கயே தோத்ததுக்கு அப்புறம் தமிழக மக்களை வந்து நான் குடும்பம் நினைக்கிறாக்க, உங்க குடும்பம் நினைங்க சந்தோஷம், உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே பொது உடைமையாக்குங்க, ஆக்கிட்டு வாங்க, நாங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களை வந்து ஆதரிக்கிறோம், அனைவரும் மக்கள் எதுக்குருவாங்க. இதை விடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து அப்படி பண்ணுவேன், அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க ஏமாற்று வேலைதான். இல்ல இப்படி நல்ல கருத்தை சொல்றதுனாலதே செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்ற முக்கிய தலைவர்கள் யாருங்க அவர்கள்லாம்? செங்கோட்டையனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவம் வயசான காலத்துல அவரோட செல்வாக்கு சரிந்து போய் இன்னைக்கு வேற போக்கு இடம் இல்லாம போய் அங்க போய் சேர்ந்திருக்காருங்க. அவர்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் வேலை பார்க்கறாக்க அவரோட நிலை வந்து அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். மத்தபடி என்ன இருக்குங்க? ஓகே சார். இல்ல இந்த அறிவிப்பு இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இது வெற்று அறிவிப்புங்க, வெற்று அறிவிப்பு. திமுக 2000 அதான் சொல்லல, அது முழுக்க வெற்று அறிவிப்பு. அவர் எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு, அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்க படிக்கிறாரு. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. அவர் பேசுறது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. தாக்கத்தை ஏற்படுத்துன்னு ஒரு கருத்து சொல்றாங்க சார் தமிழ்நாட்டில். எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு 2 மாதங்களை தெரிந்து போகும். நாங்க ₹1 கோட்ரு கோழி பிரியாணி கொடுக்காம நாங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறோம். பாருங்க 2026ல ஒரு மாற்றம் வரும். நான் 67, 77 மாதிரி அப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுனாக்க இந்த நாடு சுடுகாடா போயிருங்க. நாடு சுடுகாடா போயிடும். விஜய் மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கனாக்க இந்த நாடு சுடுகாடா போயிடும். இங்க யாரையுமே நம்ம யாரையும் தூக்கி பிடிக்க வேண்டியது இல்லை, யாருக்கும் முட்டு கொடுக்கறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்க தலைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க ஊழல் கரையப்படுத்திருந்தாலும் குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மீது இந்த மாநிலத்தின் மீது ஒரு சில அக்கறை இருக்கு. அந்த ஒரு வரவு முகிராம சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளதே வேணும். இவரை போன்ற ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அவரோட நடவடிக்கை பாருங்க. இறைவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவர் யாருன்றதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் மூலமாகவே அவரை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு பாருங்க. இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இவர் போன்றவெல்லாம் வந்து வர்றது வந்து எவ்வளவு பெரிய இந்த நாட்டுக்கு கேடுன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களே உணரணும். மக்கள் உணர்வாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆனா அவர்கிட்ட வர்றவங்க பேசுற பெண்களை பாருங்களேன். அதாவது பெண்களை தரக்குறைவா நம்ம விமர்சிக்க கூடாது, அது சட்டப்படி குற்றமும் கூட. ஆனா அவங்க பாருங்க, அவங்க சரியான விஷயங்கள் சரியான கருத்துக்களை சரியானதை பதிவு பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அவருக்கு எதிர்மறையாத்தே போகுமே தவிர நேர்மறையா இருக்கு. இது பேசுபொருளாக்கி அது அவருக்கு வேறு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய வந்து வேற ஒருத்தர் எதிராக பேச முடியல. அவரோட இயக்கத்தை சேர்ந்தவங்களே அவங்க கட்சிக்காரர்களே
அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்க குழி தோண்டி புதைச்சிருவாங்க. ஒரு புறம் வந்து அதிரடியான அறிவிப்பு, மறுபுறம் வந்து சங்கீதா தொடுத்த வழக்கு. 2 புறம் வந்து விஜய்க்கு வந்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுத்துமா? இல்ல ஒரு ச வாய்ப்பாக ஏற்படுத்துமான்ற மாரி பல்வேறு கருத்துக்கள் வருது. இதற்கு மத்தியில 2026 தேர்தல அவர் எப்படி அணுக போறாங்க சார்? உங்கள போலயே நானும் காத்திருக்கிறேன். இவருடைய கள வீரர்கள் எப்படி 2 பேரு இருவரும் ஒரு இயக்கங்கள மீறி இவங்க களப்பணி ஆற்றப் போறாங்க. ஓட்டுக்கள வந்து அறுவடை செய்ய போறாங்க. இவர் எப்படி ஆட்சிக்கு வரப்போகிறார்ன்றத நம்ம பொறுத்திருந்து 2026 தேர்தல் ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். நன்றி. நன்றி, வணக்கம். ம்.